வானாதி வானங்களை படைத்து சர்வ வல்லவராய் வீட்டிருக்கிற நம்முடைய பரமபிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வரைக்கும் நம்மை கடந்த நாட்களிலும் கடந்து வந்த வழிகளிலும் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து அவருடைய தயவுள்ள சித்தப்படியே நம்மை வழிநடத்தி இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்மை கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிந்தாலும் கூட அவனுடைய கண்ணிலிருந்து நம் விழாதபடிக்கு நம்மை தேவன் கிருபையாய் பாதுகாத்து உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வாக்குப்படி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சபையாய் கூடி வந்து அவரை நாம் பாடி அவருடைய வார்த்தைகளை தொழுது கொள்ளும்படி இந்த நாளில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து சற்று நேரம் தியானிக்கலாம். நாளானது சமீபித்திருக்கிறதை நீங்கள் காணும்போது சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்ற பிரமாணத்தின்படி கூடி வந்த நாம் சபை கூடுதலில் நமக்கு என்ன விதமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரையும் உட்கார வைத்து ஒருவர் பேசுகிறது, இது தேவ சித்தத்தின்படி எப்படி இருக்குது, இது சரியான தேவனுடைய நோக்கம் தானா அப்படிங்கிறத கூட நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது எந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவன் இந்த ஒரு அமைப்பின் மூலமாக வைத்திருக்கிறார். அந்த அவருடைய சித்தத்தின்படியே கூட இந்த நாளில் நம் சபையாய் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் அக்கறைக்கு பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையா இருக்க எப்படி என்று நம்ம சற்று இதை யோசிக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண வந்திருக்கும் போது நிறைய ஜனங்கள் அவரை சூழ்ந்து வந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா பசி, அவங்களுடைய நோக்கமெல்லாம் பசியா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு யோசித்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குற அவங்களுடைய தேவைகளை அவர் சந்திச்சு முடிச்சுட்டு அவங்கள அந்த சாப்பிட்ட மக்களை போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு சீசர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க அந்த கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கிளம்புறாங்க. இவர் உடனே அவங்க கூட போகாம மலை மேலே ஏறினார்னு பார்க்கணும். இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த படகுல அங்க ஒரு எதிர்மறையான காற்று அடிக்கும் போது அந்த படகு இப்படியும் அப்படியும் போகுது. நம்ம காற்று அதிகமா இருக்கும்போது அந்த படகோட சூழ்நிலை குறித்து நம்ம பார்க்கலாம். இதுல போறவங்க சாதாரண ஆள் கிடையாது, நம்மள மாதிரி ஆள் கிடையாது. நம்மள மாதிரி ஆளுன்னா ஒரு லைட்டா ஒரு காற்று அடிச்ச உடனே ஆடிடுவோம். அங்க போறது யாரு தெரியுங்களா? பேதுரு மீனவர். அவர் எவ்வளவு காற்று பார்த்திருப்பாரு, அசர மாட்டாரு அவர் அதெல்லாம் சாதாரணமா. ஆனா அவரே பயந்துட்டாரு, அவ்வளவு பயங்கரமான காற்று அங்க அடிக்குது இல்லைங்களா? அப்போ அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில அலமோதிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து அங்க வந்துட்டு இருக்கிறார். பார்த்தோட ஆவேசம்னு கத்துறாங்க அவங்க, ஐயோ எப்படி இருக்கே, இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, யாருமே இந்த மாதிரி செஞ்சது கிடையாது அவனு பிரமிச்சு போய் அவங்க கத்துறாங்க. அப்போ நான் தான் அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு காரியத்தை ஒரு அதிசயத்தை அங்க பாக்குறாங்க. உடனே நீங்க தானா அது? பேசுறது ஒரு நல்ல எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டார். உடனே அதை செக் பண்ணி பார்த்துறாரு. நீங்க தான் சொன்னா நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய விசுவாசம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. நம்ம நினைக்கிற ஒரு சந்தேகவாதின்னு அங்க இருக்கிறதுலே ஹையா இருந்து விசுவாசம் அவருக்கு தான். ஏன்னா தண்ணியில இறங்கட முடியுமா சொல்லுங்க? தண்ணினா நம்ம ஸ்விம்மிங் பூல் கிடையாது, விழுந்தா இவ்வளவு வயதா இருக்கு, டக்குனு போய் நின்றுடலாம். அது ஏகப்பட்ட ஆழம், எங்க இருக்குன்னு தெரியாது. அதுல இறங்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும் பாருங்க. அவர் இறங்கிடுறாரு. இறங்கின உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, உள்ள போகல. அப்ப அவர் பார்த்துட்டே போறாரு. டக்குன்னு சைட்ல பாக்குறாரு, காத்து, ஐயோ காத்து உள்ள போயிடுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு போக வேண்டிய அவரு சைட்ல பார்த்தோன்னா உள்ள போக ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஆண்டவரே என்ன ரட்சின்னு சொல்லும் போது, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டேன், ஏன் காற்று பார்த்து நீ பயப்பட்ட அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி நிப்பாட்டி அவரு படகுல ஏறி உட்கார்ந்த உடனே காற்று அமைதியெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அந்த கரைக்கு போயிட்டு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பிற்பாடு ஜனங்கள்லாம் அவர்கிட்ட சொஸ்தமாகறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இதுதான் இந்த ஒரு சம்பவம் இல்லையா? இப்போ இதுல என்னங்க பொருள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு, ஆழமான ஒரு அர்த்தத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த 22ஆம் வசனத்துல அவங்க கூட வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க, சாப்பிட வந்தாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களை என்ன பண்ணிட்டாரு,
அனுப்பி விட்டுட்டாரு. அப்ப ஏகப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோட பின்னால வந்தது. அவங்களுடைய நோக்கம் எல்லாம், அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் என்னவா இருந்துச்சு? சாப்பாடு கிடைக்கும், இவர் பின்னால போனா கண்டிப்பா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? பாருங்க, ஒரு உழைக்க வேண்டியது இல்லை, இப்ப கஷ்டப்பட வேண்டியது கிடையாது, யாருகிட்டையும் ஒரு ஓனர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது கிடையாது. இவர் பின்னால போனா எப்போதும் நமக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் பின்னால வந்துகிட்டு இருக்குது. அப்போ பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. ஆண்டவரே, எப்ப நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னு இவர் தேடி சுத்திட்டு வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க அவர்கிட்ட. அப்ப அவர் பாக்குறாரு, என்ன பாக்குறது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சுத்தி அங்கிருந்து ஓடி வராங்களே அப்படின்னு பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க எதுக்காக வந்தீங்க? அற்புதத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, அங்க குஷ்டரோகி சொஸ்தமாவான். அற்புதத்தை பார்த்துன்னா நீங்க என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. அற்புதத்தை பார்த்து நீங்க கூட வரல, எதுக்காக வந்துட்டீங்கன்னு சொல்றாருங்க. அப்போ புடிச்சிட்டு திருப்தி ஆனதுனால மறுபடியும் சாப்பிடலாம் தான் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரிச்சு நிப்பாட்டுறாரு. ஒரு கூட்டம் அந்த சாப்பாட்டுக்காகவே வந்துச்சு. சின்ன கூட்டம் கிடையாது, பெரிய கூட்டம். 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்கன்னா ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அவங்க எண்ணிக்கை எங்க இருக்கு? 70 பேர் எங்க இருக்கு? 12 சீசர்கள் எங்க இருக்கு? அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டார். பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் இன்றைக்கும் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து சுற்றுது. அவர் ஆண்டவரேன்னு சொல்லுது, அவர் ஆடி பாடி துதிக்குது. அவர் எங்க போனாலும் அவர் பின்னால வருவேன்னு வருது. ஆனா நோக்கம் மட்டும் தப்பா இருக்கு. சாப்பாடு கிடைச்சா போதும், வீடு கிடைச்சா போதும், துணிமணி நல்ல ட்ரெஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த யோசனைக்காக இன்னைக்கு வருது. ஆனா அவர் பார்த்து என்ன சொல்றாரு? அற்புதத்தை பார்த்து வரலையே, நான் தேவகுமாரன்றதுக்காக தானே அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சே. நான் எதுக்காக அற்புதம் செஞ்சேன்? தேவகுமாரன்றத நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக செஞ்சேன். ஆனா நீங்க அதுக்காக வரல, சாப்பிடுறதுக்காக கூட வரீங்களேன்னு சொல்லி இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ உலகத்தோட யோசனைகள்லாம் எப்படி இருக்குங்க? வாசிங்க ஒரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18, 19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அநேகர். எவ்வளவு பேர் சொல்றாரு? அநேகர். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. யாருங்க தேவன்? பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு தேவன் இல்ல, அவங்களுக்கு தேவன்லாம் வயிறு. வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால வந்துகிட்டு இருக்குது இல்லையா? அவருடைய மகிமை லட்சை, எனக்கு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வருது. நான் பெரிய ஆளாயிட மாட்டேன்னா. பாருங்க அந்த யோசனைகள் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சின்ன பாஸ்டர், நாளைக்கு பெரிய பாஸ்டர், எனக்கு கீழே 10 சபை, பெரிய பாஸ்டர், டாக்டர், ரெவரண்ட், இந்த மாதிரி மகிமை இலச்சை, இதுக்காக ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு கிடைச்சா போதும்னு ஒரு கூட்டம் இல்லைங்களா? சோ பார்க்கும்போது பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சகோதர சொல்லுங்க நல்லா இருக்கும். பிரியாணி அள்ளி கடற்கரை பையில வச்சு மூடிட்டு கிளம்பிடுறாங்க. பரவாயில்ல, நம்ம சகோதரன் மேரேஜுக்கு போயிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அது அற்பமாக எண்ணல, ஒரு அம்மா எங்களுக்கு முன்னால உட்கார்ந்துருந்தாங்க. சாப்பாடை கொண்டு நாங்க வச்சாங்க, ஒரு பைய எடுத்துக்கிட்டாங்க, உள்ள பைய வச்சிருந்தாங்க, கட 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 அள்ளி அள்ளி உள்ள கொட்டாங்க. டக்கு மூட்டி கம்மி உட்காந்துட்டாங்க. தண்ணி குடிச்சாங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்டதையும் எடுத்து கொட்டிட்டாங்க உள்ள. நான் பார்த்தது ஒண்ணுதான், அவங்க கிட்ட உள்ள போட. ஆனா பை 2-3 பை இருந்துச்சு. அந்த பைக்குள்ள வச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. பாத்தீங்களா எங்களோட யோசனை? அவங்க நம்ம அர்த்தம் இருந்த பாவம். அவங்களுக்கு என்ன இதோ அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சோ இல்லைங்களா? ஒரு பிரியாணி சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். அந்த சாப்பாடு எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னா என் பிள்ளை கொண்டு கொடுப்பேன். நல்ல யோசனை, பாவம். அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிற கூட்டங்கள் ஏகப்பட்டதா இருக்குது இல்லையா? 1 Corinthians 15-19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால்
எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பாருங்க, இம்மைக்காகவா, இம்மைக்குரிய வாழ்க்கைக்காகவா, சாப்பாட்டுக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் பெரிய சுகபோக வாழ்க்கைக்காகவும் கிறிஸ்துவ பின்பற்றுறதா? எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர்களா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ இவங்களை இருக்கிறத பார்க்கும் போல இயேசு கிறிஸ்து கூட ஒரு கூட்டம் வந்து இவங்க எல்லாம் யாருங்க? அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அநேகர் பின்னால வர்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்து நிப்பாட்டிட்டு என்ன சொல்லிட்டாரு? சீசர்களை பார்த்து, வாங்க அந்த கடைக்கு போலாம். யார கூப்பிடல, சாப்பாடு கொடுத்தவங்க அங்கேயே விட்டுட்டாரு. இவங்களை பார்த்து சொல்றாரு, வாங்க அந்த கடைக்கு போகலாம். எந்த கடைக்கு போகலாம்? இதுதான் பாடமே. எந்த கடைக்கு போகிறது? அப்ப இருக்கிறது எந்த கடையில இருக்கிறோம், எந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம், அதுதான் நம்ம பார்க்கும்போது கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், நாம இப்ப இருக்கிற இடம் இப்படி பொல்லாத பிரபஞ்சம். இங்க என்ன இருக்குது? பாவம் இருக்குது, பாவத்தினால அந்த மரணம் இருக்குது. சுகபோக வாழ்க்கை இருக்குது, முடிவு மரணம். என்ன செஞ்சாலும் அதோட முடிவு மரணம், இல்லைங்களா? அவங்க எத்தனை பெரிய பெரிய ஆட்களாக வாழ்ந்தாலும் கூட, பெரிய பெரிய சினிமா ஆக்டர், பெரிய பெரிய பலசாலிகள், பணக்காரர்கள், உலகத்தை பிடித்தவர்கள் எல்லாரும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டு தகாத மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருக்கிறது இதுதான், இந்த கரையில இருக்கிறது இதுதான். சந்தோஷம் இருக்குது, அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு. இந்த கரையை விட்டுட்டு அக்கறைக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. புரிய வந்துச்சுங்களா? அப்ப எந்த கரைக்கு போகணும்? இப்போ அந்த கரைக்கு. அந்த கரைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பாருங்க, இப்போ இந்த கரையில இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே அசையக்கூடியது, அழியக்கூடியது, இல்லைங்களா? அந்த ஒரு ராஜ்யம், அந்த கரையில இருக்கிறது என்ன இருக்குதாங்க? அசையில்லாத ராஜ்யம் இருக்குது. அது அசைய போறது கிடையாது, அநீதி கிடையாது, துன்பம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம். அது அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம், அந்த கரைக்கு போவோம் வாங்க அப்படின்னு யாரை கூப்பிடல? அநேகரை கூப்பிடல, சீசர்கள் மட்டும் கூப்பிடுற, வாங்க அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவங்க படகுல ஏத்துறாரு, இல்லைங்களா? பிலிப்பியர்ல ஒரு வசனம் ஒரு வாசிங்களா, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான்? பரலோகத்துல இருக்கு. அங்க இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாருன்னு நம்பி இருக்கிறோமே, அந்த இடத்துக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏதாவது அப்போஸ்தலர் சொல்றாரு, பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி அப்படின்னு அந்த 14வது வசனத்துல வாசிக்கிறோம். முன்னானதை நோக்கி போறாரு. பின்னானதை நோக்கினா பின்னாடி என்ன இருக்கு? பாவம், மரணம் இந்த உலகத்துல இருக்கு. இதை விட்டுட்டு அவர் அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை கடந்து போகணும்னு சொன்னா, அக்கறைக்கு போகணும்னு சொன்னா ஒரு பெரிய தடை இருக்கு. என்ன தடை இருக்கு? கடல் இருக்கு. இந்த கடலை கடந்துதான் போகணும். சரி, அந்த பக்கம் சுத்தி போயிடலாமா, இந்த பக்கம் சுத்தி போயிடலாமா? போக முடியாது. இஸ்ரேல் மக்கள் இப்படிதான் பார்த்தாங்க, இந்த பக்கமா போன சீக்கிரம் பிடிச்சிடலாம், அந்த பக்கமா போன சீக்கிரம் பிடிச்சிடலாம் அப்படின்னு. அவங்களுக்கும் இடையில ஒரு கடல் இருக்கு, இவங்களுக்கும் இடையில ஒரு கடல் இருக்கு. அவங்களுக்கு கடலை தாண்டி போன உடனே வனாந்தரம் இருக்கு. வனாந்தரத்தை கடந்தாதான் எங்க போக முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். இதுதான் வழி, இந்த வழிதான் போய் ஆகணும்னு சொல்லி தீர்மானிச்சாச்சு. இப்போ வாங்க போலாம் அப்படின்னு மோசே ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு. வர்ற வழியில எப்படி வர்றாரு? இப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த கானானுக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட்ல விசுவாசம் இருக்கணும். இப்போ இந்த கடல்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தலாம். என்னவா இருக்கலாம் கடல்? ஏசாயா 57:20.
கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, துன்மார்க்கர். அப்ப இந்த துன்மார்க்கர்னா, இந்த துன்மார்க்கருக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கான். யாரு? சாத்தான் இருக்கான். அவனுடைய ராஜ்யம் இருக்கு. அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு வச்சிருக்கான். இந்த ஜனங்கள்லாம் அவனுடைய ராஜ்யத்துடைய ஆட்களா இருக்கிறாங்க, அவனுடைய பிரதிநிதிகளா இருக்கிறாங்க, அவனுடைய பிரஜையா இருக்கிறாங்க. அவன் சொல்றபடிலாம் கேட்பாங்க, அவன் சொல்றபடிலாம் நடப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ராஜா. அவங்களுக்கு அந்த ராஜாவுடைய விருப்பத்தின்படிதான் இந்த துன்மார்க்க ஜனங்கள்னு சொல்லக்கூடிய அவங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இதை கடந்து போகணும், இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்ப யார் நம்மளுக்கு எதிர்படுவாங்க? இந்த மக்கள் எதிர்படுவாங்க, பிரபஞ்சத்தின் தேவன் எதிர்படுவான். அப்ப நம்ம இது கடந்து போய் ஆகணும்னு சொன்னா எப்படி போறது? இதுக்கு ஒரு படகு தேவையா இருக்கு. இப்போ படகு இருந்தாதான் அந்த பக்கம் போக முடியும் இல்லையா? அப்ப படகு என்னவா இருக்கலாம்? விசுவாசம். வசனம் வாசிச்சிருங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த நறுமண சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். அப்ப விசுவாசங்கிறது என்னது? கப்பல், படகு. இப்ப அந்த படகுல ஏறி உட்கார்ந்தா அந்த பக்கம் போயிடலாம் இல்லையா? தண்ணி உள்ள வராது, அமிழ்ந்து போகாது. இப்போ இந்த விசுவாசத்தை, இந்த கப்பலை உடையாம பாதுகாத்துக்கிட்டாதான் அந்த பக்கம் போக முடியும். இடையில போகும்போது உடைஞ்சிச்சுன்னா தண்ணிக்குள்ள போயிடுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு படகை செஞ்சு ஒருத்தர் காப்பாற்றப்பட்டார். யார் அது? நோவா. அவர் விசுவாசங்கிற அந்த ஒரு பேழையை கட்டினார். விடாம, இடைவிடாம கட்டினார். தேவன் சொன்ன விதமா கீழ் பூசுன்னாரு. அவர் கொஞ்சம் கீழ் பூசாம விட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? தண்ணி வந்திருக்கும். அவரோட கூட எல்லா ஜனங்களும் போயிட்டு இருப்பாங்க. தேவன் சொன்ன விதமா கீழ் பூசு, உள்ளையும் பூசு, வெளியும் பூசு. ஒன்னே விட்டு இருந்தாலும் கூட தப்பிச்சிருக்க முடியாது இல்லையா? தேவன் சொன்ன விதமா அந்த பேழையை அவரு கட்டுறார். அதுதான் அந்த விசுவாசம். இப்போ அந்த விசுவாசங்கிறது என்னங்கிறது நம்ம பார்க்கும்போது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த பக்கம் போனா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? ஆனா யாருக்கு தெரியும்? போக சொல்றவருக்கு தெரியும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருக்குதுப்பா, அந்த பக்கம் போங்க. நம்ம பார்த்திருக்கோமா? இப்ப சீசர்கள் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திருக்க முடியுமா? அந்த பக்கம் போகலான்னா நமக்கு கூட சொல்ற அந்த பக்கம் இருக்குது என்னன்னு தெரியாது. அப்போ போக சொல்றவரு சொல்றார், இதெல்லாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது அது மேல நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தை வைக்கிறோம். காணப்படாததுகளே நிச்சயம். காணாததை நம்ம விசுவாசித்து படகுல ஏறி உட்கார்ந்துறோம். இப்போ படகு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு படகுல மோசே ஏறினார். எப்படிப்பட்ட படகு தெரியுங்களா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத காட்டிலும் இக்கரையை விட்டுட்டு அக்கறைக்கு போகிறார் அவர். வாசித்து பாருங்க வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, அந்த கரைக்கு போறதுக்காக இந்த கரையில என்ன இருக்குதான்? அநித்தியமான பாவம், சந்தோஷம். இந்த உலகத்துல சந்தோஷம் அனுபவிக்கணும், பாவம் செய்யணும். தேவனுக்கு விரோதமா நடந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? தள்ளி போட்டுட்டு அந்த பக்கம் போறதுக்காக தேவ ஜனங்களோட கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொள்றார். அப்போ ஒரு விசுவாசத்தினாலே அப்படின்னு அவர் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்க, அந்த மோசே கடைசி வரைக்கும் போற வரைக்கும் அந்த கப்பலை விட்டு என்ன பண்ணல, அவரு கீழே இறங்கல. ஒரே ஒரு டைம் லைட்டா ஓட்டையாயிடுச்சு. லைட்டா ஓட்டையாயிடுச்சு. ஓட்டையான உடனே தேவன் அங்கேயே இங்கேயே மறிச்சிட்டு போதுன்னு நிப்பாட்டார் அந்த ஒரு விசுவாசங்கிற கப்பல். அப்ப இவரு எப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டுட்டு, இவ்வளவு மேன்மையை விட்டுட்டு இக்கரையை விட்டு அக்கறை போறாரு. இன்னும் பாருங்க, சாப்பாட்டுக்காக வந்தவங்க யாரும் அக்கறைக்கு போறதுக்கு விரும்புறது கிடையாது, வர்றது விரும்புறது கிடையாது. சாப்பாடு போதும், இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த படகுல வந்து ஏறது கிடையாது. அப்போ சிறு கூட்டத்தை கூப்பிட்டு அந்த படகுல ஏற்றாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி.
இல்லையா? இப்போ யூதா 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசமாகி அந்த கப்பல் மேல என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த கப்பலை காப்பாற்றிக் கொள்ளுன்னு சொல்ற வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு திசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, அந்த பக்கம் போறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அந்த பக்கம் கரையை போய் இறங்கணும்னு சொன்னா படகு கவனிச்சு கொள்ளணும். அப்போ படகுல ஏறி உட்கார்ந்து இருக்க நாம எதுல கவனம் செலுத்தணும்? அதிகமா இப்போ படகுல கவனம் செலுத்தணும் இல்லையா? போய் எங்க டச் ஆயிடக்கூடாது, ஓட்டையாயிடக்கூடாது. அப்புறம் எப்படிலாம் எந்த மாதிரி சூழ்நிலை இந்த படகு முங்கிடுன்றது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட 2 தீமோத்தேயு 1:14 கூட பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பாத்தீங்களா? அந்த ஒரு நற்பொருள், நல்ல பொருள் எது? விசுவாசத்தை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளு. அப்போ ஒரு பொறுப்பு கொடுத்துறாரு. அந்த கப்பல் சேதமாகாத காக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? இப்போ பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய யோசனை. அந்த பக்கம் இருக்குது என்னங்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவி தான் நமக்கு சொல்லுது. அந்த பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லப்பட்டதை சரியா நம்ம வச்சிருந்தோம்னா தான் ஓட்டையாகாது. கொஞ்சம் மிஸ் பண்ணா ஓட்டையாயிடும். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்துல நம்ம போனோம்னு சொன்னா அந்த படகு ஆறாம போயிட்டு இருக்கோம். இப்போ அங்க கொஞ்சம் என்னத்தை பார்த்தோம் அது கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்போ கப்பல் ஓட்டையாயிடும். ஏன்னா பரிசுத்த ஆவி அங்க கொஞ்சம் குறையும் போது ஓட்டையாயிடும் இல்லையா? அது வந்து சொன்ன உங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவினால விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த கப்பல்னால நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காரியம் கொடுக்குறார். இப்போ நம்ம படகுல ஏறிட்டோமா? பாருங்க, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த படகுல ஏற போறோம், ஏறி இருக்கிறோம், பயணத்துல போறோம், புயல் வருது, இறங்கி நடக்கிறோம். அந்த பக்கம் போய் இன்னும் போகல, அந்த பக்கம் யாரும் போகல இல்லையா? ஆனா எல்லாரும் இந்த பயணத்துல தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எப்போ நம்ம கப்பல் ஏறுறோம்? எப்போ கப்பல்ல ஏறுறோம்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது கப்பல் ஏறி உட்கார்ந்தாச்சு, கடல்ல போறதுக்கு பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போது முதல்ல கொஞ்ச தூரம் போனோம்னு என்ன இருந்துச்சு? எதிர்காற்று அடிக்குது. இந்த எதிர்காற்று என்னவா இருக்கலாம்? கரெக்டா சொல்றது, பரட்டம் வந்துருச்சு. எதிர்காற்றுன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அதான் எதிர்காற்று. நம்ம எல்லாம் சுமூகமா இருக்கும் நம்ம நினைப்போம், திடீர்னு பிரச்சனை பெருசா வந்து நிக்கும். ஐயோ, இது என்ன இப்படி பண்ணுது இந்த காத்து அப்படின்னு சொன்னா, காத்து வந்து சும்மா விடாது. பாத்துடுங்க, கப்பலை ஒரு ஆட்டிடும். கப்பலை போட்டு ஆட்டுன்னு ஆட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா கப்பல் சீக்கிரத்துல முங்காது. இந்த பக்கம் போகும். நிச்சயமற்ற தன்மை அது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றுனால அலைகிற இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும். இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இப்படி போனா வெளியே வந்துடலாமா, இப்படி போனா தப்பிக்கலாமான்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள் வரும். நம்ம சரி இந்த ஆளுக்கு நம்ம பார்ப்போம், இன்னொரு பிடிச்ச பண்ணல அப்படின்னு நம்ம நினைப்போம். பல யோசனைகள் வரும். புரியுதுங்களா? இந்த எதிர்காற்று வந்த உடனே நமக்கு இது வராது. ஏன்னா நமக்கு நல்ல தெரிஞ்ச புத்தி வந்தாதான் கரெக்டா இதுதான் போக முடியும். ஃபர்ஸ்ட் இது வந்த உடனே போராட்டம் வந்துருது. இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் வந்தாங்க. எதிர்காற்று எப்போ வந்துச்சு? நல்லாதான் போய்கிட்டு இருக்கு, அழகா வருது. 2 பக்கம் மலை இருக்கு, இந்த பக்கமும் மலை, பின்னால பாபுலோன் கிடையாது. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சப்போஸ் வழியில ரிட்டர்ன் ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னால பாபுலோன் வந்துட்டான், முன்னால வழி இல்லை. இதான் எதிர்காற்று. இப்ப என்ன பண்றது? பிரச்சனை வருது. முன்னால போய் தப்பிக்க முடியாது, பின்னால போய் தப்பிக்க முடியாது, சைடு எந்த பக்கம் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. இப்போ இந்த எதிர்காற்று என்ன பண்ண முடியும்? பேர் என்ன பண்ணிருப்பாரு? இந்த பக்கம் பாய் எடுத்திருப்பாரு, இந்த பக்கம் பாய் இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு நிறைய அறிவு இருக்கு. இந்த மாதிரி இந்த ஆளை பிடிச்சு பண்ணலாம், இந்த ஆளை பிடிச்சு பண்ணலாம்னு ஒரு பிரச்சனைக்கு, வீட்டுல வர்ற ஒரு பிரச்சனைய நம்ம அறிவு மூலமா கிளீன் பண்ணலாம்னு நிறைய முயற்சிகள் எடுப்போம் நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா இப்படி அப்படி அதை ஆடிக்கிட்டு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த நேரத்துல பயம் வருது அவருக்கு இல்லையா? அந்த நேரத்துல தான் பயம் நமக்கு வருது, சந்தேகம் லைட்டா வருது.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒரு வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க சொல்ற. எதிர்காலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்றாரு பாருங்க. உங்களை சோதிக்கும்படி உங்க நடுவுல பற்றி எரிகிற அக்னியை, ஏதோ புதுமை அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பா என்ன பண்ணும், காத்து வரத்தான் செய்யும். அப்ப இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான், பஸ்லயே ஸ்டடி பண்ணிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. காத்து வரும்னு தெரியாம போனா ஆயத்தம் இல்லாம போயிடுவாங்க இல்லைங்களா? ஆயத்தம் இல்லாம போனா என்ன ஆயிடும், அங்க போய் பதறிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏறும் போதே காத்து வரும்னு தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பா காற்று வரும், வசனம் சொல்லிடுச்சு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கப்பல் ஏறிட்டு பிரயாணம் பண்ண போறோம். கண்டிப்பா நமக்கு அந்த பக்கம் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா வழியில போராட்டம் இருக்கு. சீசர்கள் இதை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னு நாங்க அறிஞ்சிருந்தாங்க. அநேக உபத்திரங்கள் வரும். இங்க சொல்றாரு பலவிதமான சோதனை. அவர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது பலவிதமான சோதனைகளால் நீங்க சோதிக்கப்படுறீங்க அப்படின்னு அந்த ஒரு வந்த உடனே அது ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல தான் வந்து என்ன பண்ணது, மோதும். அந்த விசுவாசத்தை தான் மோதும் போது நமக்கு நினைச்சுக்கலாம், இது காற்று உண்டாக்குறது யாரு? காற்றும் கடவுள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடியதா இருக்குது. மேகத்துக்கு கட்டளையிட மழை பெய்யுது, காற்று பண்டக சாலையில இருந்து அனுப்புறாரு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காற்று அவருடைய சித்தப்படி, தேவ சித்தப்படி தான் நம்மளை வந்து அடிக்குது, கரெக்டா மோதுது வந்து. ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த இடத்துல தேவ சித்தத்தின்படி கடந்து போகிறதுக்காக நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சோதிக்கப்படுது. தேவன் டெஸ்ட் பண்றாரு. இஸ்ரவேல் மக்களோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணாரு, நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். என்னப்பா நீ அந்த பக்கம் போன தைரியமா ஏறிட்டிய, என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த நேரத்துல என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு யோசனை வரும், அவ்வளவுதான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இன்னொன்னு, அந்த பக்கம் போய் சேர முடியாது போல இருக்கு வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி வந்துருந்தா தெரியுங்களா, அந்த பக்கம் போக முடியாது போல டபாலிக்கே இறங்கி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியும். குற்றப்படுத்த நினைக்காதீங்க, இந்த மாதிரி கீழே இறங்கிடுவாங்க, புரியுதுங்களா? நாம அதுக்கு இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு போறோம் எந்த சூழ்நிலையில, இல்லையா? நம்ம எந்த இலக்கை நம்ம முன்ன வச்சோமோ அந்த இலக்கு தான். எந்த சூழ்நிலை வந்தாலும், இப்ப காற்று அடிக்குது, இது தேவ சித்தப்படி தானா? தேவ சித்தப்படி காத்து அடிக்குதா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, படகுல ஏறினவங்களுக்கு எப்படி நடக்குதா? சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. எந்த காத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்குது. ஒண்ணு கூட கிடையாது இது நன்மைக்கு எதுவா இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதுவும் நன்மைக்கு தான். வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு விரோதமா எழும்புறது, அதுவும் நன்மைக்கு தான். நம்ம கூட இருக்கவங்க நம்ம புரிஞ்சுக்கிறாங்க, அதுவும் நன்மைக்கு தான். நமக்கு எஜமானா இருக்கிற மேலதிகாரி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்றது, அதுவும் நன்மைக்கு தான். நம்முடைய பெற்றோர் நமக்கு விரோதமா எழும்புறது, எல்லாமே நன்மைக்கு தான். ஆனா நம்ம ஏதோ எதுக்கோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அது நம்முடைய நன்மைக்காகவே தேவன் நடத்துறாரு. அந்த காற்று தேவ சித்தப்படிதான் நம்ம மோதுதுங்கிறத நம்ம அறிஞ்சு கொண்டோம்னு வச்சா நம்ம என்ன பண்ணலாம், படகை விட்டு இறங்கக்கூடாது. இந்த சூழ்நிலை இறங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், இறங்கக்கூடாது. அடுத்தது, எந்த மாதிரி இருந்தா அந்த கப்பல் வந்து உள்ள போயிடும்? எப்போ பாருங்க, ஓட்டையாகணும். ஓட்டையாகிறது என்னங்கிறது நம்ம இந்த வசனத்திலேயே இருக்கு. இதுல 1 தீமோத்தேயு புத்தகத்திலேயே 18ஆம் வசனத்துல 1:18 விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாரு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சிங்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குது. அதை கொஞ்சம் நம்ம விட்டுட்டு லூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், தேவ சித்தத்துக்கு விரோதமா செஞ்சோம்னு வச்சுக்கிடுங்களேன், ஓட்டையாயிடும்ல. தண்ணி உள்ள வரும். தண்ணி உள்ள வருதுன்னா என்ன, உலக யோசனை பதிவுக்கு உள்ள வரும். அந்த சூழ்நிலையில கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தேவ சித்தம் தெரிஞ்சு
நம்ம இதுக்கு விரோதமா ஒண்ணு செஞ்சோம்னு சொன்னா உலக யோசனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்கும். உலகப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யோசனைகள் நமக்குள்ள வந்துடும். தண்ணி வருதுன்னு பார்த்தோம், உலக மக்கள் தர உலக மனுஷனோட யோசனை நமக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலையில தேவ சித்தத்தை சரியா தெரிஞ்சு நடந்தோம்னு சொன்னா அது நல்ல மனசாட்சி. அது என்ன பண்ணாது, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஓட்டையை உண்டாக்காம விசுவாச கப்பலை காப்பாற்றிக்கணும். அடுத்தது இது எப்படி தண்ணிக்குள்ள போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்ட போட்டா என்ன ஆயிடும், அளவுக்கு மீறி வெயிட் வச்சா போயிடும். இது என்ன வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாசிங்க ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 6:10-11. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆயிடும் பார்த்துக்கிட்டீங்களா? எது நம்முடைய விசுவாசத்தை உள்ள போக வச்சிடும்? பண ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா விசுவாசம் ஓட்டையாகாது, உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷர்கள் மாதிரியே நம்ம போராடுவோம். சாதாரணமான ஒரு காரியத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், பிரச்சனை பண்ணிட்டு நிற்போம். ஏன்னா பண ஆசை என்னது, பயங்கர வெயிட். இது உள்ள இழுத்துடும். எருசலேமுக்குள்ள ஒரு வாசல் இருக்கும், அது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஊசியின் காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. 6 மணிக்குள்ள வந்தாச்சுன்னா பெரிய டோர் ஓப்பன் ஆயிருக்கும், உள்ள போயிடலாம். சரி கொஞ்சம் லேட்டா வரணும்னு வந்தாச்சுன்னா டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க 6 மணிக்கு. இப்ப அந்த ஊசியின் காதுக்குள்ள போகணும்னு சொன்னா ஒட்டகம் போகாது. ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணிட்டு வந்தா ஒட்டகத்தை வெளியே போட்டுட்டு இவர் மட்டும் உள்ள போயிடலாம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டாதான் நம்ம உள்ள போக முடியும். லக்கேஜ் அதிகமாக்கிட்டோம்னு சொல்லி என்ன ஆகும், வெளியே எதிர்கிட்ட மாட்டிக்கணும், லக்கேஜ் தூக்கி போட்டு உள்ள போயிடணும் டக்குன்னு. அப்ப பண ஆசைங்கிற அந்த ஒண்ணு, பண ஆசை வந்துருச்சுனால பொருள் ஆசை, எல்லா ஆசைகளும் நமக்குள்ள வந்துடும். வர ஆரம்பிக்கும் போது பாரம் ஆயிடும். என்னப்பா இது தேவனே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே சரியா வரமாட்டேங்குது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டமே வந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே அமுக்கும் அது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உலக யோசனைகள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும், பண ஆசை இல்லையா? ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இச்சை. அது உங்களுக்கு நீங்க நம்ம பாடம் எடுக்கும் போது கேட்டுங்க. உலக இச்சை நமக்குள்ள வந்துருச்சுன்னா உலக பிரகாரமா நம்ம என்ன பண்ணுவோம், உலக பிரகாரமான யோசனைகளோட கூட ஆராதனை பண்றது இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். உலக யோசனைகள் நமக்குள்ள வந்துடும். அடுத்தது அது பார்த்திருக்கிறதுனால நம்ம அதை கடந்து போயிடலாம். அடுத்தது பாருங்க, லூக்கா 21:34. 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் பாருங்க. எதுனால பாரம் ஆகுமா? பெருந்திண்டி. அடுத்தது வெறியினாலும் உலக கவலையினாலும் பாரம் ஆயிடும். உலக கவலை வந்துருச்சுன்னா எப்படி உலக கவலை வரும்னா நம்ம கண்டிப்பா வரும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள பார்க்கும்போது என்ன இது நமக்கு பின்னால வந்து இவ்வளவு வளர்ந்துட்டா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, நம்மளும் தான் வந்தோம், நம்ம பார்த்த நிலைமையில இருக்கோம், நம்ம வளர்ந்து இவ்வளவு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பாரமா இருக்கும். ஆனா நம்ம எதுக்காக அதை இழந்திருக்கிறோம், எதுக்காக நம்ம இப்படி இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்த்தா அந்த பாரம் வராது. நம்ம போறது அழிவில்லாத ராஜ்யத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், இவங்க அழிவுள்ள ஒரு ராஜ்யத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட போகும்போது நம்ம சோதிக்கப்படுவோம். ரொம்ப கிறிஸ்துக்காக நம்ம எது வேணாம்னு விட்டுருக்கோமோ அவங்க எடுத்து பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா ஐயோ நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்க வாழ்க்கையன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பாரமாகி ஒரு துக்கம் வந்துடும் மனசுக்குள்ள. சரி நம்மளும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப அப்படின்னு பாருங்க. அது உலகம் அப்படியே வந்த உடனே அப்படியே அமுக்கும். அதனாலதான் பாரம் ஆகாதபடி எச்சரிக்கை இருங்க அப்படின்னு சொல்றாரு. பெருந்திண்டி வெறியினாலும், வெறின்றது நமக்கு தெரியும், வந்து உலகம், வெறியாட்டம், களியாட்டம், வெறி, இந்த மாதிரி இச்சைகள்லாம் இருந்துச்சுன்னா அது பாரம் ஆயிடும். இதனால இந்த விசுவாசமாக கப்பல் என்ன பண்ணா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சுன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், அது உலகத்தோட உலக மனுஷனும் நம்மளும் இருப்போம். நாம ஒரு சபைக்குள்ளே இருப்போம், ஆனா உலக மனுஷனாவும் இருப்போம். விசுவாச கப்பல் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போயிடும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா அது மேலேயே இருக்கணும் எப்போதும். நம்முடைய யோசனைகள் எல்லாமே மேலானது தேடுங்கன்னு சொன்னா, இந்த ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேலதான் நம்ம யோசனைகள் இருக்கணும். அவங்களுடைய யோசனைக்கு உட்பட்டு இல்லாம அவங்க யோசனைக்கு மேலாக
பூமியில் உள்ளது அல்ல, நீங்க மேலானதே தேடுங்க. பூமியில் உள்ளது தேடுறதுன்னு என்ன? நல்லா வாழணும், நல்ல பெரிய மனுஷனா இருக்கு தானே. மேலானதே தேடுங்கன்னா அந்த ராஜ்யத்துக்குரியது, அந்த பக்கம் என்ன இருக்கும் அதுக்குரிய யோசனைகளை நமக்குள்ள வச்சு அது நம்ம எப்படி அடையலாம், அந்த ஒரு யோசனை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம சபை கூடுகையிலும் வேத வாசிக்க நம்ம டைம் அதிகமா செலவு பண்ணி இதுதான் தேவசித்தம் தெரிஞ்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் மேலானது தேடிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அப்போ உலக கவலை நமக்குள்ள வச்சுன்னா பாரம் ஆயிடும், பண ஆசை பாரம் ஆயிடும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருன்னு கேட்டீங்கன்னா விசுவாசங்கிற கப்பலை உள்ள அமைக்கணும். அப்ப நம்ம பிரயாணம் என்ன ஆகும், அது போக முடியாது, அந்த பக்கம் நம்ம போக முடியாது. அப்ப எதிர்காற்று வரும்போது சந்தேகம் தான் வரும், அமிழ்ந்து விடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் சந்தேகம் வருமே தவிர ஓட்டையாகாது. ஓட்டையாக்குறது நம்முடைய கையில தான் இருக்கு, படகு முழுகி போக வைக்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ இந்த வழி நம்ம கடந்து போக வேணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு பாக்குறோம். ஆனா ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகணும். பெரிய ஒரு துடுப்பு இருக்குது. என்ன துடுப்புங்க? நீ தண்ணீரை கிடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். அந்த துடுப்பை எடுத்துட்டு என்ன பண்ணு, தேவன் என்னோட இருக்காருன்னு போய்கிட்டே இருந்துடலாம். தண்ணியில நடக்கும் போதும் தண்ணி உண்மையில என்ன பண்ணாது, புரளாது, ஆறுகள் உண்மையில புரளாது அப்படின்னு அந்த வாக்குறுதி எடுத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன மேற்கொள்ளாது, இது என்ன பாரப்படுத்தாது, நான் கிறிஸ்துவ நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த நேரத்துல நேர கிறிஸ்துவே நோக்கி போக வேண்டியதா இருக்குன்னு பாக்குறோம். அப்போ கிறிஸ்துவ அந்த பக்கத்தை நோக்கி போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நடந்து கடல்ல வந்துகிட்டு இருக்காரு. இது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேல இருக்காரு. ஆதாமுடைய யோசனை, ஆதாமுடைய செயல்கள் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. மேல நடந்து வந்துட்டு இருக்காரு. பாருங்க, ஒண்ணுக்கும் கீழே கிடையாது. நம்ம கப்பல போயிட்டு இருக்கோம், அவர் நடந்து வர்றாரு. அவருடைய யோசனையை பாருங்க. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னவா என்னிடத்துல பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆதாமுடைய ஜெனரேஷன் எல்லாமே யாரு? பாவிகள். இப்ப எங்க வராரு? ஆதாமுடைய ஜெனரேஷன் மேல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லாம ஒரு சூழ்நிலை நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அடுத்தது 2 கொரிந்தியர் 5:21 5:21 அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாதவர், குற்றமே இல்லாதவர், ஒரு குறையும் சொல்லாதவர், சேரக்கூடாத ஒளியில தேவன் வாசம் பண்றாரு. இவரும் ஒளியா இருக்கார். அவரும் சத்தியம் உள்ளவர், இவரும் சத்தியம் உள்ளவர். இவரு ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேல இருக்காரு. ஒரு குறையும் நீங்க அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆதாமுடைய மக்களுக்கு எல்லா குறையும் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துட்ட ஒரு குறையும் சொல்ல முடியாது. கடல் மேல அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். வந்த உடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. யாருக்கு? பேதுருக்கு. இன்னைக்கு நமக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சு? பேதுரு சொல்லிட்டாரு, நானே இறங்கி நடந்து வரேன். இறங்கி வாழ்த்தாரு. பாத்தீங்களா, ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம விசுவாசத்தினால நீதிமான். ஒரு லெவல் போனதுக்கு பிற்பாடு நீதிமான் நிரூபிக்கப்படணும். நாமும் ஜனத்து மேல இறங்கி நடப்போம். அப்போஸ்தலர்கள் நடந்திருக்கிறாங்களே, நடந்திருக்காங்க இல்லையா? வாசிங்க ஒரு வசனம். எபிரேயர் 12:1. இப்போ பேதுரு கடல்ல இறங்கி நடக்கிறார். யாரை பார்த்து நடந்து போறாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. வாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாருங்க, அவர் இறங்கி அந்த ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேல நடக்க முடியுமா? முடியுமான்னு சொல்லுங்க யாராவது. இயேசு கிறிஸ்து நடந்த மாதிரி நடக்க முடியுமா? விசுவாசம் இருந்தா கண்டிப்பா நாமும் நடக்க முடியும். நாம ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் இடத்துல பாவம் உண்டு, யாரும் என்னை குற்றப்படுத்த முடியும்னு சொன்னாரு பாருங்க. அதே வார்த்தை நாமும் சொல்ல முடியும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்க நாமும் பாவமற்ற தன்மைக்கு ஆக முடியும், உருவாக முடியும். அப்படிங்கறத அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. சாதாரண மனுஷன், நம்ம போல ஒரு மனுஷன் கடல்ல இறங்கி நடக்கிறான். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் கண்டிப்பா நாமும் இறங்கி நடப்போம். நம்ம கிட்ட ஒரு குற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவாருன்னு பாக்குறோம். ரோமர் 8:29. அதுதான்
இறங்கி நடக்கிறது. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, குமாரன் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நடக்கிறதுக்கு தான் நம்மளை முன்குறிச்சிருக்கார். குமாரன் போலவே நாம் நடக்கணும் இல்லையா? இந்த நம்பிக்கைய அப்போஸ்தலர் எவ்வளவு பெற்றிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவுள். தேவ பயத்தோட பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அதுக்கு முன் வசனம். ஏன்னா இது வசனம் பிரிச்சதுனால அப்படி இருக்கிறத தவிர ஒரே கண்டினியூஷன் தான். மேல இருக்க வசனத்தோட கண்டினியூஷன் தான் இது. அங்க பாருங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவில் பிரிஞ்சு போய் அசுத்தமானதை தொடாதீங்கன்னு அதுக்கு முன் வசனம் சொல்லுது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறதுனால மாம்சத்திலும் ஆவியிலும், நல்லா பாருங்க, ஆவியில மட்டும் கிடையாது, ஆவியில பர்ஃபெக்ட் ஆகணும்னு கிடையாது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுது தேவ பயத்தோட பூரண கடவோம். இது முடியும்னு தான் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க நடந்திருக்காங்க. கப்பு அந்த படகை விட்டு இறங்கி ஒரு லெவல் வரைக்கும் படகுல போய் அது பிற்பாடு படகை விட்டு இறங்கி நடந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் குறிச்சு பார்க்கணும். என்னிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்றாரு. அது யாரும் நடந்து தானே இருக்காரு. என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லை. வசனம் அது 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமானாகவில்லை. பாருங்க, என்னிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் அறியேன், ஒண்ணுமே என்ற ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்துல பாவம் உண்டு, யாரும் என்ன குற்றப்படுத்த முடியும்? இவரும் கேட்கிறாங்க தேவார்த்தை. அடுத்தது பேதுரு சொல்றாரு பாருங்க, இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த சூழ்நிலை கண்ணால பார்த்தவரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். இது எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தீங்களா? யார் எழுதுனது இத? நம்ம போல பாடுள்ள ஒரு மனுஷன் எழுதியிருக்காரு. பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். எப்படி தெரியும் அவருக்கு? அவர் தன்னுடைய நிலைமை வச்சு சொல்றாரு, நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடல்ல நடக்க முடியும்னு நடந்துட்டு சொல்றாரு. நடக்க முடியும். ஆதாமுடைய ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லா குற்றமும் நீங்க ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேல நீங்க நடப்பீங்க, இயேசு கிறிஸ்து நடந்த மாதிரியே நீங்க நடப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இந்த அப்போஸ்தலர் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா 1 யோவான் புத்தகத்துல பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் வசனம் இருக்கு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம். தெளிவா கொடுத்துச்சு அந்த வசனம். அவர் எங்க நடந்தாரு? அவர் எங்க நடந்தாரோ அதே மாதிரி நடக்கணும்ன்றாரு. நடக்க முடியும்னு வேதம் நமக்கு சொல்லுது. பாருங்க, இந்த பாடத்தை போல நமக்கு என்ன ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் தேவன். இதுக்குள்ள வச்சிருக்க பொருள் என்ன? நாமும் இயேசு கிறிஸ்துவ போல ஜலத்துல இறங்கி துன்மார்க்க ஜனத்துக்கு மேலாக குற்றமற்றவர்களாக நம்ம நடப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி எதுக்கு அவர் இறங்கி இந்த கடல்ல நடக்கணும் சொல்லுங்க? அவருக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கதான் நடந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னணி காரியங்கள் தான். இவங்க இந்த அளவுக்கு தெளிவா எழுதக்கூடிய காரியம், அவர் நடந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியுமா? அப்போ நான் அவரே பார்த்துட்டு போனா கண்டிப்பா நடக்க முடியும். இப்ப பாருங்க, இப்போ அவரை பார்க்காம சைட்ல பாக்குறாரு. பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு? உள்ள போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு போராட்ட சூழ்நிலையை நம்ம கவனம் செலுத்தணும்னு சொன்னா உள்ள போயிடுவோம். உலக மக்களை போலவே யோசித்து சண்டை போட ஆரம்பிச்சிருவோம், நம்மளும் போராட ஆரம்பிச்சிடும். அதை பார்க்காம இந்த மாதிரி சோதனையில இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாருன்னு நம்ம நோக்கி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்?
அவரை மாதிரி நம்மளும் டீல் பண்ணிட்டு போயிடலாம். அவர் எத்தனை கஷ்டம் வந்துச்சு, அவர் எத்தனை பாடுகள் அவருக்கு வந்து கூட அவர் தேவ சித்தத்தை செய்து அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. நாமும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவ சித்தப்படி நடக்கணும்னு அவரை நோக்கி பார்க்கணும். நமக்கு ஒரு கஷ்டத்துல இந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து தான் எப்படி நடப்பாருன்னு கொஞ்சம் யோசித்தோம்னா அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தாருன்னா, நம்ம ஒரு அப்பாவா இருக்கிறோம்னு சொன்னா அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து எடுத்து வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல அப்பா மாதிரி அவரு தான் பிள்ளைகிட்ட எப்படி நடப்பார். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம ஒரு பிள்ளையா இருந்து அப்பாவா இருந்து இந்த அப்பா கிட்ட இயேசு கிறிஸ்து இருந்தா பிள்ளையா எப்படி நடப்பாரு அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம், கிளீனா நடக்கிறது நமக்கு ரூட்டு கிடைச்சிடும். அப்படி அவரை பார்க்காம சைட்ல பாக்குறது. இப்ப நம்ம யாரெல்லாம் பார்ப்போம் தெரியுமா? சைட்ல பிரசங்கம் பண்றவங்க பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம அதான் சகோதரர் சொன்னார் இல்லையா, எதை பாக்குறது? தேவதூதருக்கு செய்யும் ஆராதனை. சைட்ல பார்த்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், சடார்னு உள்ள போயிடுவோம். உலக யோசனை உள்ள பூந்துரும் கம்ப்ளீட்டா. சைட்ல பாக்குறதுன்னு சொன்னா பவுலை சேர்ந்தவன், அப்போல சேர்ந்தவன், நானு இந்த குரூப்பு அந்த குரூப்பு, எனக்கு முக்கியம் இதுதான், எனக்கு முக்கியம் பிள்ளைதான், எனக்கு முக்கியம் மனைவிதான். இந்த மாதிரி நம்ம சைட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சடான்னு உள்ள போய் மனுஷ யோசனை நமக்குள்ள வந்துடும். அப்ப அந்த கப்பல் என்ன ஆயிடும், முழுகி போயிடும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து தானே வந்தாரு, கடல் நடந்து வந்தாரு இல்லையா? இப்போ பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இப்போ நம்மளோட தானே இருக்கிறாரு. இது இன்னொரு விதமா திருஷ்டாந்தப்படுத்தினார். இன்னொரு நாள் இதுக்கு முன்னாலே வாங்க எல்லாரும் அந்த கரைக்கு போலான்னு சொல்லி படகுல ஏறி வந்து இவரும் ஏறி உட்காந்துருவார். உட்கார்ந்து போய்கிட்டு இருக்கும் போது சரியான காத்து வரும். இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு உள்ள. இவங்க ஓடி போய் இந்த பக்கம் அந்த பக்கம் போராடி, இவங்க பாக்குற நீ எவ்வளவு போராடு போன விட்டுட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ஓடி போய் பார்த்துட்டு கடைசியா அவர்கிட்ட வராது. ஸ்டான்லி சொன்னாப்புல, எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க வந்தாலும் இங்க சொல்லணும், எங்கெல்லாம் வந்தாலும் கடைசியா தேவன்கிட்ட தான் வந்தாரு. தேவனே, நான் இவ்வளவு நாள் போராடி வீணா போயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட தான் வரணும். அது முதல்ல போயிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப நிறைய தண்டு வலிக்கிறாங்க. அந்த வசனம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26 வரைக்கும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. காற்று எது, உலக பிரச்சனையை அதட்டுறாரு. கடலை பார்த்து சொல்ல, இறையாத அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. அவ்வளவு வல்லமை படைச்சவர் நம்மோட இருக்கிறார். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்குது அவங்க நினைச்ச மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். படகு முங்கன்னா யாரெல்லாம் முங்குவாங்க சொல்லுங்க? அவரும் தானே. இந்த யோசனை எப்படி இருந்திருக்கும் நமக்கு? முழுகுனா நான் என் கூட நீங்க தானே முழுவீங்க, பாப்போம். நீங்க தூங்குற மாதிரி நானும் தூங்கணும். இப்ப எல்லாம் படுத்துக்கணும். படுத்தா என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன பண்ணி எழுதிருப்பாரு. இப்போ மனுஷ போராட்டமே இதுதான். நம்முடைய அறிவு திறமைகளை நிறைய போராடுவோம். போராடிட்டு தான் நம்ம கூட தானே இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அவர்கிட்ட கேட்போமே, அப்புறம்தான் இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்படியே நடக்கும். எந்த காரியத்துக்கும் உடனே தேவன்கிட்ட போறது கிடையாது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வாழ்ந்த மக்கள் அப்படிதான். சண்டைக்குன்னா இஸ்ரேல் மக்கள் போலாம் வாழ்ந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் வச்சுக்கீங்களா, தேவன்கிட்ட போயிடுவாங்க. தேவனே, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இருந்தா சண்டை போட போயிடுவாங்க. அப்ப பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா பணத்தினால அது சரி கட்ட முடியும்னா பணத்தை யூஸ் பண்ணிடுவோம். எனக்கு ஆள் இருக்கு, நான் அதை வச்சு பார்த்து ஆளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா எடுத்த உடனே நம்ம தேவன்கிட்ட போன வச்சிருங்களேன், அது சுமூகமா தீரும். பணத்து மூலமாகவும் சொந்த பந்தங்கள் மூலமா போனோம்னா தற்காலிகமா நீங்க மறுபடியும் முளைச்சிடுவது, மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும். தேவன்கிட்ட போனா நிரந்தரமா ஒரு விடுதலை கிடைக்கும்.
அப்ப எந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தேவன்கிட்டே போக கத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி இல்லைன்னா போராடிட்டு கடைசியா ஆண்டவரே மடிந்து போகிறோமே, இது நடக்குதா? ஏன்னா நான் நடந்திருக்கிறேன் அந்த மாதிரி நிறைய. இந்த நாட்கள்ல எந்த ஒரு சூழ்நிலை போராடி கடைசியில தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆகும். சோ இது ஒரு காட்டு குதிரை போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. சீக்கிரத்துல தேவனுடைய கைக்குள்ள அடங்குறது கிடையாது. நம்ம அறிவு திறமை நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்குதான் இந்த சம்பவத்தை எழுதுற. உனக்கு நிறைய திறமை இருக்குல்லப்பா, கடல்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பண்ணி பாரு, உன்னால முடியுதான்னு போராடி பாரு. எவ்வளவு இருந்தாலும் கூட தோல்வி அடைஞ்சி, கடல்லையே பயணப்பட்டு பழக்கப்பட்டவரே தோல்வி அடைஞ்சு வந்து விழுந்துடுறார். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. எடுத்தோட தேவன்கிட்ட நம்ம போகணும்னு சொன்னா நிச்சயமா நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்க, நம்மோடதான் இருக்கிறார். நம்மக்குள்ளதான் அவரு மொழிகிடுவார். நான் சொல்ற ஒரு வார்த்தை அடிக்கடி உண்டு, எனக்கு இன்னைக்கு வருமானம் கம்மியா இருக்கு, ஆமா நான் கஷ்டப்பட்டா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, போங்க அப்படின்ட்டு போயிடுவேன். நான் எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தானே, நான் நீங்களும் வளர்த்து போறீங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவேன். இப்படியே சொல்லுவேன் நான் தேவன்கிட்ட, எனக்கு கம்மியா கொடுத்துருக்கு, எனக்கு இன்னைக்கு பத்தாது, எனக்கு போதும் தான் நீங்க சொல்றீங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பாதிக்கும், எனக்கு ஒண்ணு கிடையாது போயிடுவேன். சோ இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லைங்களா? சோ அவர் நமக்குள்ள நம்மோட இருக்கிறாரு, தேவன் நம்மோட இருக்கிறாரு. நம்ம ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம கண்ணுல தண்ணி வருதுன்னா அவருக்கும் தண்ணி வரும் கண்டிப்பா. அவர் தான் தேவன் இல்லையா? சோ அப்ப பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை தேவனிடத்துல டக்குன்னு போயிட கத்துக்கொள்ளணும். இல்லைன்னா போராட்டி கடைசியா தான் நம்ம போவோம் இல்லையா? சோ அப்ப சைட்ல பார்க்காம மனுஷ யோசனைகளை போகாம எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவனிடத்துல நம்ம போக கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது பிரச்சனை நமக்கு ஒண்ணுமே பண்ணாது. நமக்கு முன்னால போனவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்க எழுதி வச்சிருக்காங்க தெரியுங்களா? இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு அது என்ன ஒண்ணுமே பண்ணலன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 34 இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா எழுதிட்டாரு. எவ்வளவு காற்று வந்துச்சுங்க, ஒண்ணுமே பண்ணல. வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பக்கத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 36 உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் கொள்கிறவர்கள் தான். நல்லா பாருங்க, படகுல ஏறினவங்க ஜெயம் கொள்கிறவர்கள் தான். இயேசு கிறிஸ்து மூலமாக வெற்றி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுப்பார். இந்த ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போது நிச்சயமா நம்ம அக்கறைக்கு போயிடும். சீசர்கள் அக்கறைக்கு போனாங்களா இல்லையா? யாராலும் ஒரு ஆள் முழுங்கினாங்களா? ஒருத்தர் கூட முழுங்கல. கரெக்டா எல்லாரும் அந்த பக்கம் போய் என்ன பண்ணாங்க, சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பிரச்சனை ஒண்ணும் செய்யாதுங்கிறது தான் நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ வாசிக்கலாம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாக இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. எவ்வளவு தெளிவான வாக்குத்தத்தம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் சொல்லிருக்கு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயத்தில் உதிக்கும் வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை கவனிச்சிருந்தா நல்லா இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டு போனதான் கடந்து போக முடியும். வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பக்கம் போறதுக்கு முன்னாலே நமக்கு நிறைய அமிழ்ந்து போற சூழ்நிலை நிறைய உண்டாகும். அப்ப பார்க்கும்போது அப்போஸ்தலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகல, கலக்கமடைந்த மனம் முடியல, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி எந்த தெளிவா எழுதி இருக்கிறாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா ஒரு நாள் அந்த கரைக்கு நம்ம போவோம். அதுவும் பாதியில கடல் மேல இறங்கி நடப்போம். இந்த ஜனங்களுக்கு மேலாக நம்முடைய கிறிஸ்துடைய சாயல் நம்ம கிட்ட காணப்படும்ன்றதுதான் அதோட பொருளா இருக்கு. இப்போ இதுல ஒரு காரியம் பாருங்க, அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. யார் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட்ல தேவகுமாரன்? இவரை
படகுல இருக்கிறவங்க மட்டும்தான் நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் கண்டுபிடிச்சாங்க. வேற யாரும் என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. அப்ப இந்த படகுல விசுவாசத்தினால நாம இந்த கிறிஸ்துவின் சாயல் அழைக்கப்பட்டு போயிட்டு இருக்க நாம தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு அறிய முடியும். அந்த பக்கம் இருந்தாங்களே, சாப்பிட்டாங்களே நல்லா, அவங்களுக்கு யாரும் வெளிப்படல, மெய்யாகவே தேவகுமாரன் வெளிப்படல. அற்புதம் செய்யறாரு அவ்வளவுதான், ஆனா இவங்களுக்கு கம்ப்ளீட்டா தேவகுமாரன் வெளிப்படுத்தப்படுது. நமக்கும் தேவனுடைய குமாரன்ற அறிவை நமக்கு என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு. தேவகுமாரன் அவர் மனுஷகுமாரனா இருந்து தேவகுமாரனா வாழ்ந்திருக்கிறார். நாமும் மனுஷகுமாரனா இருந்து தேவகுமாரனா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு அது மூலமா கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னு நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல உண்மையான சபை மட்டும்தான் இயேசு தேவகுமார்னு அறிய முடியும். இப்போ பாருங்க, கரைக்கு போய் இறங்கியாச்சு. இப்போ நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. கரைக்கு போனா நாங்க என்ன நடக்குது, அடுத்த வருஷம் வாசிக்கலாம். 34வது வசனம். கடலை கடந்தாச்சு. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை பார்த்தீங்களா? இந்த துன்மார்க்கம் சாத்தானுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் நம்ம கடந்து அந்த பக்கம் போயாச்சு. இப்ப நம்ம போயாச்சு. அங்க போய் இறங்கின உடனே யார் வருதுங்க, யார் அந்த அவ்விடத்து மனுஷர்? அங்க மனுஷர் யார் சொல்லுங்க? பிரேத குழியில இருந்து வர்றாங்க. அவ்விடத்து மனுஷர் எல்லாம் வர்றாங்க. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க? பிரேத குழியில இருந்து எழுச்சி வந்த பிறகுதான் இன்னாருன்னு தெரிஞ்சுது. அறிந்து செய்தி அனுப்புறாங்க. சுற்றுப்புறம் பூமி எங்க செய்தி அனுப்பப்படுது. யார் பிணியாளியோ அவங்க வாங்க, யார் சொஸ்தம் அடையணுமோ அவங்க வாங்க, யாருக்கு குணம் அடையணுமோ. பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா வராதிங்க. லாஸ்ட்ல ஒரு தவறும் அவங்க கூட தான் நீங்க போகணும். இதுல மக்கள் இப்ப யார்கிட்ட போய் சேர்ந்தாங்க? நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல, நான் எல்லாமே கரெக்டா செய்யறேன்னு சொன்னவங்க யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க? சாத்தான் போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? அடுத்த வசனம். இப்போ அவருடைய வஸ்திரன்றது அவருடைய நீதி. உலக மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த அவருடைய வஸ்திரம் கொடுக்கப்படுது. பாருங்க, விசுவாசம் இருக்கிறவங்க அவருடைய வஸ்திரத்தை தொடரும். ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து என்ன பண்ணுது, வஸ்திரத்தை தொட்டு சுகமாச்சு. இப்ப அவருடைய வஸ்திரத்தை தொடர்றதுக்கு அங்க யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ, அவருடைய விருப்பப்படி வாழணும்னு யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து தொடலாம். தொட்ட எல்லாருக்கும் சொஸ்தம் கிடைக்குதுங்க. பாத்தீங்களா? 1000 வருஷத்துல அங்க எல்லாருக்கும் சொஸ்தத்தை கொடுக்கிறாரு. தொட்டவங்களுக்கு மட்டும்தான், விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும்தான். இவர் தேவகுமாரன், இவர் சித்தப்படி நடக்கணும், இவர் சொல்றபடி நடக்கணும்னு யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவங்கதான் தொடுறாங்க, அவங்களுக்கு தான் குணமாகுது. தொடாதவங்களுக்கு குணமாகுதல் கிடையாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ இப்ப நம்ம எல்லாருமே யாருங்க, முதல்ல சொன்ன காரியத்துக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாருமே எந்த இடத்துல கிடையாது. இப்போ சாப்பிட்டுட்டு வந்தாங்க பாருங்க, அவங்கள அனுப்பிச்சு விட்டாரு, அவங்க கிடையாது. இப்ப எல்லாருமே படகுல ஏற வேண்டியவங்க தான். ஏறினவங்களும் இருக்கீங்களா? பயணம் பண்றவங்களும் இருக்கீங்களா? எதிர்காத்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்னன்னா, எதிர்காத்து வரதான் செய்யும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதுல அந்த விசுவாச கையில பிடிச்சிட்டு நீங்க போயிட்டாருங்க. ஒரு நாள் வரும்போது கிறிஸ்துடைய சாயல் காணப்படும். இந்த ஆதாமுடைய ஜெனரேஷனுக்கு மேல போய் பாவம் மற்றவர்களாக நம்ம மாறுவோம். ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிப்போம். இதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம உறுதியா கட்டிக்கிட்டு போகணும்னு சொன்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய வீடா நாம இருக்க முடியும். எவ்விதமும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. காற்று அடிக்குது, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏன் சந்தேகப்பட்டாயின்னு கேட்கல. சந்தேகம் ஏன் வருது? விசுவாசங்க கொஞ்சம் குறைய இருந்தாலும் சந்தேகம் வருது இல்லையா? விசுவாசம் குறைய ஆரம்பிச்சோன்னு சந்தேகம் வந்துடும். எப்படி இது, என்ன பண்றது, கேள்விக்குறி வந்துடும் இல்லையா? அப்ப அந்த விசுவாசம் குறையாம காத்துக்கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய வேத வாசிப்பு அதிகமா இருக்கணும். வேத வாசிப்பு மட்டும் இல்ல, சபை கூடுதலும் தொடர்ச்சியா இருக்கணும். மூணாவது, எதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோமோ அதை தேவ சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பிரயாசம். இந்த மூணு தான் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகாது. நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லா விசுவாசம் வந்துருச்சுன்னா படகு தேவையில்ல, கிரியிலே நம்ம என்ன பண்ணலாம். ஒரு நாள் அதை நம்ம பாக்குறோமே, ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான், கிரியினால அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டுருச்சுன்னு நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோமே. ஒரு நாள்
விசுவாசம் மட்டும் இல்ல, கிரியை நம்ம இடத்துல காணப்படும். விசுவாசத்தினால கிரியை, கிரியினால விசுவாசம் பூரணம். அந்த வசனம் வாசித்து முடிச்சிடலாம். யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. பாத்தீங்களா? வெறும் விசுவாசம் மட்டும் இல்ல, ஒரு நாள் கிரியினால விசுவாசம் பூரணப்படும். நம்ம எதுக்காக படகுல போனோமோ ஒரு நாள் அது நிச்சயமாகவே அந்த படகை விட்டு இறங்கி நம்ம இந்த உலகத்தை கடந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கண்டிப்பா பிரவேசிப்போங்கிற ஒரு நம்பிக்கையும் தேவன் இந்த பாடத்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன், தேவத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். படகுல இருக்கிற நாமும் எப்படி இருக்குன்னு இப்போ அதே தன்மை உள்ளவர்களாக ஆகிறதுக்காக தான் படகுல ஏற்றிருக்க. இந்த ஒண்ணு நம்ம மறந்துட வேண்டாம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பு ஆகிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எந்த சூழ்நிலையும் இந்த ஒரு விசுவாசம் நம்ம விடாம கடந்து போகணும்னு சொன்னா, இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது. இதுதான் ஆபிரகாமோட விசுவாசம். அந்த பக்கம் போய் சேர்றதுன்றது சாதாரண காரியம் கிடையாது, இல்லைங்களா? அப்ப ஆபிரகாமோட விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, அவர் மரித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு விசுவாசித்து அந்த ஒரு விசுவாசத்தோட கூட நம்ம போகணும்னு சொன்னா நிச்சயமாக நாமும் அந்த கரைக்கு போய் சேருவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஒருவரும் கூட நாம் எதுவும் மிஸ் ஆகிடாதபடி எல்லாரும் படகுல ஏறிய நாம நிச்சயமா அந்த கரைக்கு கொண்டு சேர்க்க தேவன் நமக்கு கிருபையும் பரிசுத்த ஆவியும் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.